அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 23:16. குருடரான வழிகாட்டிகளே, குருடரான வழிகாட்டிகளே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ. குருடரான வழிகாட்டி, இவனே குருடன், குருடனுக்கு வழிகாட்டுறானா? எப்படிங்க இருக்கும்? இவனே குருடன், ஆனா குருடனுக்கு வழிகாட்டுறான். அவன் தாங்க மாய்மாலக்கார. சொல்றாரு பாருங்க, குருடரான வழிகாட்டிகளே, நீங்கள் இந்த 23:13 பிரவேசிக்க போகிறவன பிரவேசிக்க விடுறதில்லை. நீயும் போறதில்லை, அவனும் போற விடுறதில்லை. தங்களையும் கெடுத்துக் கொள்கிறார்கள், அடுத்தவனு கெடுக்கிறதான் இந்த மாய்மாலக்காரர்கள். அதனாலதான் ஆண்டவர் ரொம்ப கோபம் கொண்டு இங்க கண்டனம் பண்றாரு பாருங்க. குருடரான மாய்மாலக்காரரே, மாயக்காரரே என்றார். வெளி தோற்றத்துக்கு இவர்கள் ஆவிக்குரிய போல காண்பிக்கிறார். உள்ள கசப்பு, பெருமை, சுயநீதி, அடுத்தவர்கள் அற்பமா நினைக்கிறது. ஆக அவர்களை காட்டி தாங்கள் மேலானவர்கள் என்று காண்பித்துக் கொள்வது. அவங்க உள்ளம் எப்படி பாருங்க. இந்த பரிசையின் உள்ளம் 23:28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். 33 சொல்றாரு பாருங்க, சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? அப்ப இந்த மாய்மாலம் முடிவு என்னங்க? நரகம். நம்ம பெரிய பாவத்தை தான் நரகத்துக்கு போவான்னு சொல்றோம். நம்ம பாருங்க, நம்ம அறியாமலே நமக்குள்ளே மறைந்திருக்கிற இந்த மாய்மாலம் நம்ம நரகத்துக்கு கொண்டு போயிருன்னு ஆண்டவர் எச்சரிக்கிறார். ஆகவே இந்த சின்ன சின்ன பாவங்கள், சின்ன சின்ன கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை தான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். பெருசு ஈஸியா கண்டுபிடிச்சிடுவோம், ஆனா சின்ன சின்ன பாவங்கள் நம்மால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆகவே அதை சுத்திகரித்துக் கொள்வதில் நாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால இந்த வேஷம்லாம் போடாம கர்த்தருக்கு முன்பாக உத்தமமா இருங்க. மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானங்களை செய்ய நாடுங்கள். ஏதோ பெரிய விஷயத்துல தான் நம்ம சுத்திகரிப்பு இல்லைங்க. நம்ம அதுக்கெல்லாம் என்னைக்கே செத்துட்டோம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்யான இடையாதிருப்பாயாக, ஆக களவு செய்யாது, இதுக்கெல்லாம் நம்ம என்னைக்கே செத்துட்டோம். ஆனா இப்போ சின்ன சின்ன பாவங்கள் தான் நம்ம ஆயுள் சக்கரத்தையே கெடுக்கிறது. ஆக அது சிறிய பாவங்களா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிற ஆண்டவர் உண்மையா உத்தமமா ஒப்பு கொடுத்து இரத்தத்தால கழுவப்படணும். இந்த சுத்திகரிப்பானது பெரிய அற்புதத்தை நிச்சயமா கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.